வணக்கம் ரோகலே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சியில் நிற்கிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியர் அர்ச்சுனா அவர்களினுடைய ஒரு குரல் பதிவை எல்லோரும் ஃபேஸ்புக் வலைத்தளங்களினூடாக பார்த்துருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் திவையின பத்திரிகையில் திவையின பத்திரிகையில் இருக்கிற ஒரு நிருபர், ஒரு பெண் நிருபர் ஒருத்தர் வைத்தியரிடம் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. அதுக்குரிய விளக்கத்தை வைத்தியர் சிங்கள மொழியில் தான் சொல்லியிருக்கார். இன்றைக்கி நாங்கள் அதை தமிழில் மொழிபெயர்த்து உங்களுக்காக சொல்ல இருக்கிறோம். வாங்க தொடர்ந்து அந்த கேள்விகளுக்குள்ளே போகலாம். அவர் கேட்ட முதலாவது கேள்வி என்னென்னு கேட்டால், நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர், உங்களோட கட்சியின் பேர் என்னன்னு கேட்டிருக்கிறார். அதற்கு அவர் என்ன பதில் சொன்னாருங்கிறத இவர் சொல்வார். எந்த கட்சியில் பேர் சுயேட்சை குழு 17. நான் ஊசி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்துக்கு சென்றேன். அடுத்ததாக அந்த பெண் கேட்ட கேள்வி என்னென்னு கேட்டால், நீங்கள் வைத்தியத்துறையில் இருந்து பதவி விலகாமல் நேரடியாக நீங்கள் கட்சி, அதாவது பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டீர்களா என்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தால் அதற்கு அவருக்குரிய பதிலை இவர் சொல்வார். நிச்சயமாக நான் எனக்கு 9ஆம் மாதம் 28ஆம் தேதி அதாவது பதவி விலக்கல் தொடர்பான கடிதம் கிடைக்கப்பட்ட பின்னரே நான் ஒரு சுயேட்சை குழு உருவாக்கி அதில் வெற்றி பெற்று இன்று பாராளுமன்றத்திற்கு வருகை தந்தேன். தொடர்ந்து அவர் அந்த பெண் கேட்ட மூன்றாவது கேள்வி, நீங்கள் இப்போ ரீசெண்டாக குறுகிய காலத்துக்கு முதல்ல கைது செய்யப்பட்டிருந்தீர்கள். எதற்காக கைது செய்யப்பட்டீர்கள், உங்களுடைய வைத்தியத்துறையை நீங்கள் விலக்குவதற்கான காரணம் என்னன்னு கேட்டிருந்தார். அதற்குரிய பதிலை அவர் என்ன சொன்னார்னு கேட்கலாம். நான் பதவி விலக்குவதற்கு காரணம் நான் சாவகச்சேரி வைத்தியசாலையிலே எம்ஓச்சாக பதவியேற்றிருந்தேன். அப்போது அந்த வைத்தியசாலையிலே பல அநீதிகளுக்கு எதிரான செயற்பாடுகளை நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதற்கான நடவடிக்கைகளை எம்ஓச் என்ற படியினால் நான் எடுத்தேன். அந்த இடத்தில் அப்போது எனக்கு எதிராக அந்த வைத்தியசாலையில் வேலை செய்த 25 வைத்தியர்கள் வேலைக்கு வராமல் இருந்தார்கள். அப்போது தனியாக நின்று அந்த இடத்திலே அனைத்து நோயாளிகளுக்கும் தனியாக நின்று வைத்தியம் பார்க்கக்கூடியவராக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அந்த இடத்திலே நான் ஒரு குற்றவாளியாக உணர்த்தப்பட்டேன். ஆனாலும் அந்த இடத்திலே நான் விலகவில்லை. மக்களுக்காக அந்த இடத்தில் நின்று வைத்திய தொழிலிலே ஈடுபட்டிருந்தேன். அந்த வேளையிலே என்ன காரணத்துக்காக நான் கைது செய்யப்பட்டேன் என்று கூறினால், நான் பல விடயங்களை, அதாவது ஊழல்களை வெளியே கொண்டு வந்தேன். உதாரணமாக வைத்தியசாலைகளுக்கு வழங்கப்பட்ட 17 கோடி ரூபாய்க்கான பெறுமதியான எந்த ஒரு ஆதாரங்களும், அது செலவழித்து வாங்கிய பொருட்களுக்கான எந்த ஒரு விவரங்களும் கிடைக்கப்பெறாமல் இருந்தது. அந்த விடயங்களை நான் வெளியே கொண்டு வந்த பேர் எனக்கு மேலிருந்தவர்கள் அதை என்னை தவறானவனாக அந்த இடத்திலே பயன்படுத்தி அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக என்னை பயன்படுத்தினார்கள். அதனாலே நான் கைது செய்யப்பட்டிருந்தேன். நான் பதவியும் விலக்கப்பட்டிருந்தேன். பிறகு நான் பேராதன ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மெடிக்கல் அதிகாரியாக, அதாவது எம்ஓச்சிலிருந்து சாதாரண ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக இடமாற்றம் பெற்று சென்றிருந்தேன். பின்பு நான் அந்த பதவியிலிருந்து விலக்கப்பட்டு குற்றம், அதாவது வைத்தியத்துறைக்கு பொருத்தமற்றவனாக கருதி என்னை அந்த இடத்திலே 9ஆம் மாதம் 29ஆம் தேதி பதவி விலக்கியிருந்தார்கள். அது தொடர்பான கடிதமும் எனக்கு கிடைக்கப்பட்டது. அடுத்ததாக அந்த பெண் கேட்ட கேள்வி என்னென்னு கேட்டால், நேற்றைய தினம், அதாவது 21ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 பாராளுமன்றம் ஒன்று கூடினார்கள். முதலாவது கன்னி பாராளுமன்றம் ஒன்று கூடியது. இதன் போது ஒரு ஆசன பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருந்தது. இது தொடர்பாக அவரிடம் வினாவிய போது அவர் அதற்கு கொடுத்த பதில். நீங்கள் நேரடியாகவே கேட்கலாம் என்று கூறியிருந்தேன். அந்த என்னன்னு சொன்னால், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல் நாள் பாராளுமன்றத்திற்கு செல்வதற்கு முதல் நாள் ஏதாவது எங்களுக்கு வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடம் ஒதுக்கப்படவில்லை. அந்த இடத்திலே நான் போயிட்டு இருந்தேன். எங்களுக்காக வழங்கப்பட்ட லிங்க்லேயும் குறிப்பிடப்படவில்லை இந்த ஆள் இந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு விடயமும் அந்த இடத்திலே வழங்கப்படவில்லை. அதனால் நான் போய் இருந்தேன். அங்கே வேலை செய்கின்ற ஒரு ஊழியர் என்னிடம் கூறினார், இது எதிர்க்கட்சி தலைவருக்கான ஒரு ஆசனம் என்று.
அப்போது நான் கேட்டேன், இந்த பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சிக்கென்று யாருமே பிரிக்கவில்லை, இன்னும் பிரித்து கொடுக்கப்படவில்லை, சபாநாயகரால் யார் எதிர்க்கட்சி என்று இன்னும் அறிவிக்கப்படவில்லை, அதனால் யார் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று தான் கூறியிருந்தீர்கள், அதனால் தான் நான் இந்த இடத்திலிருந்து அமர்ந்தேன் என்று கூறினேன். இதுவரை காலமும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவரை எங்களுக்கு தெரியும், சஜித் பிரேமதாசன் அவர் தான் இருந்தார். இனி யார் இருக்க போகிறான் என்று எங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. நேற்று அறிவித்த பின் தான் எங்களுக்கு தெரியும். அந்த இடத்திலே நான் இருந்தேன். அப்பொழுது என்னை எலும்ப சொல்லி சொன்னார்கள், நான் எலும்பவில்லை. நான் கூறினேன், நான் இந்த இடத்தில் தான் இருப்பேன் என்று கூறினேன். அந்த ஊழியர் கூறினார், இது சபையின் கட்டாயமாக அந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, அதில் தான் எதிர்க்கட்சி தலைவர் இருக்க வேண்டும் என்று கூறினார். அப்போ நான் கூறினேன், இதை மாற்றுவதற்காக தான் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கின்றோம். முதல் நாளிலே எல்லாரும் பொதுவானவர்கள், சத்திய பிரமாணம் எடுக்க வந்திருக்கின்றோம். அந்த இடத்திலே எல்லாரும் பொதுவானவர்களுக்காக எந்த இடத்தில் வேணுமானாலும் இருக்கலாம் என்று கூறப்பட்டிருந்தது. மற்றது திவையின பத்திரிகையினுடைய அந்த பெண் நிருபர் அடுத்த கேள்வி என்னென்னு கேட்டால், பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் வேறு ஏதேனும் விடயங்கள் நடந்ததா என்று கேட்டார். அதற்கு அவர் கூறிய பதிலை நீங்கள் கேட்கக்கூடியார். அந்த தேநீர் இடைவெளி வழங்கப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே நான் தேநீர் அருந்து வந்துவிட்டோம். அந்த இடத்தில் நான் நினைக்கிறேன் அது எதிர்க்கட்சி தலைவருடைய ஒரு சேவையாளர் என்று நினைக்கின்றேன். நான் உள்ளே செல்லும்போது அந்த இடத்தில் நான் இருந்த இடத்தை போன்று கதிரையில் பிடித்து கொண்டு நின்றவர். அப்போ நான் கேட்கும்போது அது எதிர்க்கட்சி தலைவருக்காக நான் பிடித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது லேப்டாப்பிலிருந்து, டைரியிலிருந்து, ஃபோன்லேருந்து எல்லா விடயமும் அந்த இடத்தில் இருந்தது. நான் சொன்னேன், இது என்னுடைய இடம், இன்னும் உங்களுக்கான இடம் பிரித்து வழங்கப்படவில்லை, இந்த இடத்திலிருந்து சென்று விடுங்கள், உங்களுக்கு கன்னம் பிடிக்க தருவேன் என்று சொன்னேன். அப்போ அந்த ஊழியர்காரர் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். நான் அந்த இடத்திலே இருந்தேன். அவருக்கான இடத்தை நான் நேற்றைய தினம் வழங்கவில்லை. மற்றும் உங்களுடைய சிங்கள ஊடகங்கள், நான் பல செய்திகள் என்று பார்த்தேன். அநேகமான சிங்கள ஊடகங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனத்தில் புலி அமர்ந்தது என்று கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று பாராளுமன்றத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிற்றுண்டி சாலையின் மூலம் வழங்கப்பட்ட பில்லிலே நான் வாய் துடைத்ததாக கூறியிருக்கின்றார்கள். இது போன்ற என்னை பற்றி அறியாத தமிழ் யூடியூபர்ஸை விட என்னை பற்றி அறியாத சிங்கள ஊடகங்கள், குறிப்பாக சிங்கள ஊடகங்கள் புதிய தகவலை நேற்றைய நாளிற்கு பின்பு அநேகமான என்னை பற்றிய தவறான விடயங்களே அவங்களுடைய நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, வலைத்தளங்களாக இருந்தாலும் சரி, ஊடகங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் என்னை பற்றிய தவறான விடயங்களை அதிகமாக பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நான் வாய் துடைத்ததாக கூறிய அந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அது நான் தேர்தல் பிரச்சாரத்திலே ஈடுபட்டிருக்கும் போது தமிழ் மக்களுக்கு இதை பற்றி தெரியும். அந்த இடத்திலே ஒரு பெண் வேட்பாளர் என்னிடம் ஒரு லீஃப்லெட்டை கொடுத்தார். அப்புறம் அந்த லீஃப்லெட்டை வாங்கி நான் செய்த விஷயங்கள் தமிழ் மக்களுக்கு தெரியும். யாழ்ப்பாணத்திலே நடந்த ஒரு சம்பவம். அந்த வீடியோவை எப்போவோ நடந்த, ஒரு மாதத்துக்கு முன்பு நடந்த வீடியோத்தை இப்பொழுது அர்ஜுனா என்று யார் என்று தெரிந்த சிங்கள ஊடகங்கள் இப்பொழுது அர்ஜுனாவை பற்றி அதிகமாக நோண்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். பழைய விடயங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது கொண்டாந்து சிங்கள ஊடகங்களிலே போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதிலே என்னை சிங்கள மக்களுக்கு தப்பானவனாக காட்ட முன் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக சிங்கள ஊடகங்களில் இன்னொரு கேள்வி என்னென்னு கேட்டால், வைத்தியர் அர்ஜுனா வடமாகாணத்திலிருந்து வந்தவர், இவர் பௌத்த மதத்தை தழுவி விட்டார் என்ற ஒரு போர்வையில் ஒரு சிங்கள ஊடகங்களினூடாக ஒரு கேள்வி கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக அவருடைய கருத்து. பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பாராளுமன்றத்திலே வழங்கக்கூடிய அதாவது என்னை பற்றிய தகவல்கள் அடங்கக்கூடிய ஒரு விடயத்திலே அந்த இடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எனது சமயம் என்னவென்று கேட்டதற்கு அந்த இடத்துல நான் கொடுத்தது நான் ஒரு இந்துவாக இருந்து கொண்டு கொடுத்தேன். ஆனால் அவர்கள் தப்பு தவறுதலாக அந்த இடத்திலே பௌத்தம் என்று புத்திஸ்ட் என்று வந்துவிட்டது. அதை சிங்கள ஊடகங்கள் தேவையற்ற முறையிலே விமர்சித்திருக்கின்றார்கள். உதாரணமாக, வடமாகாணத்திலிருந்து தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பௌத்தத்துக்கு மாறிவிட்டார் என்று கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த இடத்திலே நான் பௌத்தனாக இருந்தாலும் சரி, நான் அந்த இடத்திலே டாக்டர் கூறியிருக்கின்றார், பௌத்தனாக இருந்தாலும் சரி, நான் அதாவது பௌத்த கோயிலுக்கு செல்லும் போது அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நான் செல்லக்கூடியவன், நான் எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடியவர்.
ஆனால் இப்படி போட்டது வந்து தவறுதலாக நடைபெற்ற ஒரு விடயம். அதாவது பாராளுமன்றத்திலே வேலை செய்கின்ற ஊழியர்களின் கைகளில் ஏற்பட்ட ஒரு தவறுதலான ஒரு விடயம். இதை பொருட்படுத்த வேண்டாம், இதை நான் கதைத்து அதை சரி செய்து விட்டதாகவும் கூறியிருக்கின்றார். இது தொடர்பான அதாவது பாராளுமன்றத்தில் வேலை செய்கின்றவர்களுடன் கதைத்த ரெக்கார்டிங் ஆனதும் ஃபேஸ்புக்கிலே போடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அவதானிக்கலாம். அவர்கள் மன்னிப்பு கேட்கின்றார்கள் அந்த இடத்திலே தவறுதலாக போடப்பட்டதாக. ஆனால் இதை சிங்கள ஊடகங்கள் தான் பௌத்தனாக மாறிவிட்டேன் என்று கூறுகின்றார்கள். நான் தமிழ் மக்களுக்காகவும் சிங்கள மக்களுக்காகவும் நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும் தான் பாராளுமன்றம் சென்றிருக்கிறேன் என்று நினைக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார். நன்றி. நன்றி மக்களை. பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியர் அர்ஜுனா இப்பொழுது பல விமர்சனங்களுக்கும் பலதரப்பட்டவருடைய முக்கியமான கவனத்தில் கொண்டு வரப்பட்ட ஒருவராக கருதப்படுகிறார். இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சிலருக்கு விமர்சனத்துக்கு உட்பட்ட ஒரு வித்தியாசமான பார்வையிலையும் சிலர் அதனை நல்ல ஒரு பார்வையிலையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ தற்போது நடக்கின்ற இந்த சூழல்களிலே அவரை பற்றி உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியர் அர்ஜுனா தொடர்பான விடயங்களை தொடர்ந்து எங்களை காணொலியில் வந்து கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம்.